நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 5ல் பாருங்கள், ஒரு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்கோம்னு பார்க்கலாம். என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறேன். சரிங்களா, என்னன்னு கேட்டிருக்கோம். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து என்னன்னா, 3 pair coins are tossed together. Find the probability of at most 2 tails கேட்டிருக்கேன். சரிங்களா, 2 tails சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா 3 காயின் இருக்குது. அந்த காயின் வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது அது நிறைய சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக 2 பூக்கள் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக எவ்வளோ தான் இருக்கணும், 2 பூ வந்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல அதிகபட்சம் அப்படின்னு நம்ம மீனிங் வந்து என்ன, அட்மோஸ்ட்ன்றது என்ன மீனிங்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம மொத்தம் அந்த 3 காயின் நம்ம டாஸ் பண்ணும்போது என்னென்ன சாம்பிள்ஸ் கிடைக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெச்டி கிடைக்கும். இதே 2 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெச்ஹெச், அது பார்த்தோன்னா ஹெச்டி, அடுத்து பார்த்தோன்னா டிஹெச், அடுத்து டிடி கிடைக்கும். இது 2 காயின்ஸு. 3 காயின் டாஸ் பண்ணும்போது அதனுடைய சாம்பிள்ஸ் வந்து எப்படி கிடைக்குன்னா, ஹெச் இருக்கும், 3 ஹெச் இருக்கும், திருப்பம் 2 ஹெச், அப்புறம் ஒரு டி வரலாம், அடுத்து ஒரு ஹெச், ஒரு டி, ஒரு ஹெச் வரலாம், அடுத்து ஹெச் டிடி. சரிங்களா, அதுக்கடுத்து டிடி யூஸ் பண்ணி எழுதணும், டிஹெச்ஹெச், அடுத்து டிஹெச் டி, அடுத்து பார்த்தோன்னா டிடிஹெச், அடுத்து பார்த்தோன்னா ட்ரிபிள் டி இப்படி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஹெச்ஹெச் போட்டு எழுதிக்கணும். அப்புறமா டிடி முன்னாடி போட்டு எழுதிக்கணும். திருப்பி இதிலேருந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஹெச்ஹெச் போட்டு எழுதிக்கணும். ரெண்டாவது வரும்போது எல்லாத்துக்கும் டிடி போட்டு எழுதிக்கணும். சரிங்களா, இதுதான் ரூலு. இப்போ இதில் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாக 2 பூ தான் இருக்கணுமே. சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 பூக்கு கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்கணும். அப்போ அந்த அதிகபட்சமானு சொல்லும்போது 2 பூக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ 2 பூக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா, இந்த இடத்துல 3 பூன்றது பார்த்தா ஒன்றே தான் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா மினிமம் ஒரு பூனை இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல 0 கூட இருக்கலாம். சரிங்களா, அங்கே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் மீனிங் இந்த இடத்துல அதிகபட்சம் சொல்லும்போது. சரிங்களா, அப்போ அதிகபட்சமாக 2 பூ தான் இருக்கணுமே, ஆனால் 2 பூக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் அதில் வந்து 2 பூ கூட இல்லாமல் இருக்கலாம். அதுதான் மீனிங். அப்போது மற்ற இருக்கக்கூடிய 7 சாம்பிள்ஸும் வரும். சரிங்களா, அப்போது 7/8 மொத்தம் எத்தனை இருக்குது, 8. அப்போ 8க்கு 7 வந்தது. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 7/8 தான் ஆன்சர்.